ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஃபர்கிவ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் வந்து நிறையா கஷ்டங்கள் நிறைய பேர் வந்து பட்டிருப்பாங்க. நிறையா சுச்சுவேஷன் நிறையா இடத்துல பார்த்திங்கன்னா வந்து அவங்க பேசினதையோ இந்த ஒரு விஷயத்தையோ ஏதாவது ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் நடந்ததையோ இல்லை நம்மக்கிட்ட வந்து மற்றவங்க நடந்துக்கிட்ட விதமோ நம்மளால் மறக்க முடியாது. அது நம்ம மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிகிட்டே இருப்போம்னா, நம்மளோட மைண்ட் வந்து நம்ம இல்லை இன்டென்ஷ்னலாக இல்லை, அதாவது அதை நினைக்கணும்னு நம்ம நினைக்கல, பட் ஆனால் வந்து அதை பற்றியே திருப்பி 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 வந்து நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து இது இருக்குது, நம்ம நினச்சிட்டே இருக்கோம். அப்போ என்ன ஆகும்னா, அந்த மெமரி வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அதாவது திருப்பி 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 வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அதாவது எப்படின்னா, இப்போ நீங்களும் உங்களோட ஹஸ்பண்டோ இல்லை நீங்களும் உங்கள் அம்மா உங்கள் அப்பா இல்லை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு இவங்களுக்குள்ளே வந்து நடந்த கான்வர்சேஷன், ஏதோ சண்டை இருக்கும், அவங்க உங்கள்கிட்ட பேசியிருப்பாங்க. அந்த விஷயம் நம்மளை இப்படி பேசிட்டாங்க நம்மளை இப்படி பேசிட்டாங்க அப்படின்றது இருக்கும். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா, இப்போ சில பேருக்கு எப்படி இம்பேக்ட் இருக்கும்னா, எங்கேயாவது ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, அங்கே வந்து வேறு யாராவது 2 பேர் வந்து சண்டை போட்டிருப்பாங்க, பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது வந்து பேசியிருக்கலாம். அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து திருப்பி திருப்பி ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும். அன்றைக்கி இப்படி நடந்துச்சே, இப்படி இருந்துச்சே அப்படின்னு நம்ம மைண்ட்குள்ளே வந்து யோசிச்சுட்டே இருப்போம். அப்படி நினைக்க அது வந்து திருப்பி திருப்பி உங்கள் மனசில் வந்து பதிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது வந்து பதிஞ்சிட்டே இருக்குன்னா, உங்களால் வந்து நீங்கள் அந்த பர்சன்கிட்ட நார்மலாக பேசினாலும் பழகினாலும் அவங்கள வந்து அந்த விஷயத்தை வந்து மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட விஷயங்கள் நம்மளுக்குள்ளே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த நெகட்டிவான விஷயங்கள் தான் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்குமே தவிர எந்த பாசிட்டிவான விஷயங்களும் நம்மளுக்குள்ளே வராது. ஸோ வந்து அது எல்லாமே வந்து மறக்கணும். எனக்கு ரொம்ப கஷ்டமாக நடக்குது, எனக்கு திருப்பி திருப்பி அந்த விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு அந்த இது ரொம்ப வந்து என் மைண்டில் வந்து பதிஞ்சிருச்சு, அது என்னால் அழிக்கவே முடியலை, அப்படி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு வந்து ரொம்ப இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணுன்னா, இந்த ஃபர்கிவ்னஸ்க்கு என்ன பண்ணணுன்னா, உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நடந்தது எல்லாம் கசப்பான விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு பேப்பரோ ஒரு நோட்டோ எடுத்துக்கணும். அந்த நோட்டில் வந்துட்டு ஃபுல்லாக தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் வந்து கம்ஃபர்டபுள் இருக்கோ அதில் வந்து ஃபுல்லாக அப்படியே எழுத போகிறீங்க. அந்த நோட்டை வந்து யாருக்கும் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் அந்த நோட்லேயோ ஒரு பேப்பரோ 10 A4 ஷீட்ஸோ ஏதோ எடுத்துக்கோங்க, பேப்பரோ ஏதோ எடுத்துக்கிட்டு அந்த பேனாவால் உங்கள் கையினால் நீங்கள் ஃபுல்லாக எழுத போகிறீங்க உட்காந்து உங்களுக்கு ஃப்ரீ டைமில். அதை எழுதி முடித்ததுக்கப்புறம் 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று என்னென்னா, அந்த இதை வந்து திருப்பி நீங்கள் ரீட் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உங்கள் மனசில் இருக்கிறது ஃபுல்லாக கொட்டிடுங்க. இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, இப்படிலாம் நடந்துச்சு, இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, நான் இப்படி பண்ணேன், இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் பண்ணாமல் விட்டுட்டேன், இதெல்லாம் கேட்காம விட்டுட்டேன், அப்படி இப்படின்னு இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதுங்க. எழுதி முடித்ததுக்கப்புறம் அந்த புக்கையோ அந்த பேப்பரையோ என்ன பண்ணணுன்னா, வீட்டுக்கு வெளியிலையோ வீட்டுக்கு மாடியிலையோ எங்கேயாவது கொண்டு போய் அந்த புக்கையோ பேப்பரையோ போட்டு சூடம் வச்சோ ஏதோ வச்சோ ஊற்றி எரிச்சிருங்க. எரிச்சதுக்கப்புறம் அதை அப்படியே பறந்துடக்கூடாது. அது எரியும் போது இந்த நிகழ்வுகள் எல்லாம் என்னை விட்டு போகுது அப்படின்னு நினச்சிட்டு அதை ஃபுல்லாக அப்படியே வந்து அள்ளி தண்ணியில் கரைச்சிருங்க. இல்லை அதை அப்படியே அள்ளி வெளியில் எங்கேயாவது கொண்டு போய் கொட்டிடணும். இது ஒன்று பண்ணுங்கள். இல்லை என்னால் இந்த மாதிரி எரிக்க முடியாது, ஏன் எரிக்கிறீங்க என்னன்னு கேட்பாங்க அப்படின்ற ஃபீல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே அந்த புக்கையும் அந்த பேப்பரையும் கிழித்து ஒரு இது கூட விடாமல் ஃபுல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு கவரில் கட்டி வெளியில் தூக்கி போட்டுருங்க, டஸ்ட்பினில் போட்டுருங்க. இது வந்து ஒரு டெக்னிக். இந்த டெக்னிக் வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி கண்டேன் காதலை மூவியில் வந்து தமன்னா வந்து பரத்கிட்ட சொல்லுவாங்க, நீ ஏன் இவ்வளோ கோவமாக இருக்க, நீ ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க, நீ ஏன் இப்படி இதையும் நினச்சிட்டு இருக்க, இந்த ஃபோட்டோவை கொடுது எரிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாஷ் பேஷனில் வந்து போடுவாங்க. ஸோ வந்து அது அப்போயே சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம மனசுக்குள்ளே நிறைய இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளை விட்டு போகணும், நம்மளுக்கு வந்து ரிலீஃபாக இருக்கணும். எதுக்கு நம்ம வந்து அவங்கள மன்னிக்கணும், அவங்க தானே தப்பு பண்ணாங்க, அவங்க தானே நம்மளை பேசினாங்க, அவங்கள எதுக்கு மன்னிக்கணும் அப்படின்னா, நம்ம தான் வந்து அந்த விஷயத்தை வந்து சுமந்துக்கிட்டு இருக்கோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசினவங்க வந்து நம்ம இப்படி பேசிட்டோமே ஐயோ அப்படின்னு சொல்லி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. நம்ம பேசினவங்க தான் அதை வந்து கஷ்டப்படுவாங்க.
ஸோ வந்து நம்ம இதை நினச்சிக்கிட்டே இருக்க நம்மளுக்கு தான் கஷ்டம், நம்மளுக்கு தான் வலி, பேசினவங்களுக்கு வலி கிடையாது. நம்ம வலியை நம்ம தான் போக்கணும். அதனால் என்ன பண்ணணும், பரவாயில்ல, அவங்க ஏதோ பேசிட்டாங்க, சரி ஓகே, அவங்கள மன்னிச்சிருவோம். மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஒவ்வொரு தடவையும் இதை நினைக்க உங்களோட அந்த பதிவு வந்து உங்கள் மனசுக்குள்ளே வந்து பதிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு தான் வலி. அது நம்ம ரிலீஃப் ஆகணும்னா நல்லா நோட்டில் இது வரைக்கும் என்ன பேசினாங்களோ, என்ன செஞ்சாங்களோ, என்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் எழுதுங்க. எழுதி முடித்து இந்த விஷயத்த பண்ணுங்கள். இது வந்து ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன பண்ணலான்னா, நீங்கள் யாரை மன்னிக்க போகிறீங்களோ அவங்க பேர், அதுக்கப்புறம் எதுக்காண்டி இவங்களை மன்னிக்க போகிறோம் அப்படின்றதையும் எழுதி அந்த சுச்சுவேஷனை வந்து ஷார்ட்டாக கூட எழுதிக்கலாம். நான் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இது நடந்தது, என் ஸ்கூலில் நடந்துச்சு, என்னோடய காலேஜில் இப்படி நடந்தது, என்னோடய மாமியார் வீட்டில் இப்படி நடந்துச்சு அப்படின்னு ஏதோ ஒன்று இருக்கும் உங்கள் லைஃப்பில். அதை எழுதிட்டு அது கீழே வந்து எதனால் இதை மன்னிக்கிறோம், நான் இவங்களை மன்னிக்கிறேன், எதுக்காண்டி மன்னிக்கிறேன்னா நான் வந்து நிம்மதியாக இருக்கிறதுக்காண்டியும் நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்காண்டியும் அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நான் அவங்கள மன்னிச்சிடேன். அவங்க வந்து இப்படி பேசுனதுக்கு ஒரு வேளை அவங்க கோவமாக இருந்தது கூட காரணமாக இருக்கலாம், அவங்க வேறு மாதிரி கூட யாராவது சொல்லியிருக்கலாம், அவங்க நம்மளை இப்படி நினச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு நான் வந்து என்னோடய கடவுள் நீங்கள் கடவுளை கும்பிட்றீங்கன்னா கடவுள், எந்த சாமியை கும்பிட்றீங்களோ அந்த சாமி, இல்லை யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சத்தை வந்து நினைக்கிறீங்கன்னா அவங்கள நினச்சி நான் ரொம்ப நன்றியாக நினச்சிக்கிறேன், எனக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன், இந்த மாதிரி வந்து இந்த விஷயங்கள்லாம் என்னை விட்டுட்டு போயிடுச்சு, இதெல்லாம் வந்து என்னோடய வாழ்க்கையில் இல்லை, இனிமேல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு நடக்காது அப்படின்னு சொல்லி நம்புங்க. பாய்.